ஏன்னா ரூஹை பற்றி அதனுடைய தாத்பரியங்களை பற்றி நமக்கு விளங்க முடியாது. அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, யஸ்அலூனக அனி ரூஹ், ரூஹை பற்றி உயிரை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, உயிர் என்பது இறைவனுடைய கட்டளைப்படி உள்ளது. வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, குறைந்த அளவு அறிவு தான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை வச்சுக்கிட்டு விளங்க முடியாது, ஏப்பா தேவையில்லை, விளங்க முடியாதுன்னு இது கேட்குறீங்க, உயிருண்டா என்னங்கிறதுக்கு உங்களுக்கு விளங்க ஏழுமாண்டு அல்லாஹ் கேட்டா. எத்தனையோ 14 நூற்றாண்டு ஒரு பேரும் வழங்கி தத்துவம் சொல்ல மாட்டாங்களாம், எவனுக்கும் சொல்ல முடியல. இன்னைக்கு வரைக்கும் உயிருண்டா என்ன சொல்லு பார்ப்போம்னா அதுக்கு எவனுக்கு டெஃபினேஷன் சொல்ல முடியல. அதுவே கஷ்டம்ங்கிற மாதிரி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதே கருத்துப்பட புகாரியில் 125, 4721, 7297, 7456, 7462 இந்த ஹதீஸ்கள்ல எல்லாம் இதே கருத்து வருகிறது. அது தாத்பரியம் என்ன, அந்த உயிர் எப்படி அப்படிங்கிறது விளங்காவிட்டாலும் ஒரு விஷயம் விளங்குறது. என்ன விளங்குதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உயிருங்கிறது ரெண்டு வகையான உயிர் இருக்கிறது. அது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட். உயிர் என்பது 2 வகையான உயிர் இருக்குதுன்னு சொல்லி திருமறை குர்ஆன்ல பல வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 39வது அத்தியாயத்தில் 42வது வசனத்தில் சொல்கிறான். ஃபர்ஸ்ட் சொல்றான், அல்லாஹு யதவஃபல் அம்புஸ, அல்லாஹ் உயிர்களை எல்லாம் எடுத்துக்கொள்கிறான், நஃப்ஸுகளை எல்லாம் எடுத்துக்கொள்கிறான். எப்ப எடுத்துக்கொள்கிறான் கேட்டா, ஹீன மௌத்திஹா, அவை மரணிக்கின்ற நேரத்தில் எடுத்துக்கொள்கிறான். உயிர்களை எல்லாம் அல்லாஹ் கைவசத்தில் எடுத்துக்கொள்கிறான். எப்ப எடுத்துக்கொள்கிறான்? ஹீன மௌத்திஹா, அவை மரணிக்கின்ற நேரத்தில் எடுத்துக்கொள்கிறான். இது நமக்கு விளங்குது, மரணிக்கிற நேரத்தில் எடுத்துக்கொள்கிறான். உள்ளதி லம் தமுத், மரணிக்காத உயிர்கள் இருக்கிறதே நம்முடைய உயிர்கள், இந்த உயிர்களை எல்லாம் ஃபீ மனாமிஹா, அவை உறங்கும் பொழுது அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். உயிரை அல்லாஹ் எடுக்கிறான், செத்து போகும் பொழுதும் உசுரை எடுத்துக்கிறான், தூங்கும் போதும் உங்க உசுரை அல்லாஹ் எடுத்துக்கிறான் அப்படின்னு குர்ஆன் சொல்கிறது. மரணிக்கும் போது எடுக்கிறது விளங்குது, தூங்கும் போது உசுரை எடுத்துட்டான் அல்லாஹ் சொல்றானே. அதுக்கப்புறம் தொடர்றான், ஃபயும்சிகுல்லதி கலா அலைஹில் மௌத், எதற்கு மரணத்தை அல்லாஹ் விதித்து விட்டானோ அந்த உயிரை தன் கைப்பிடியில் வைத்துக் கொள்கிறான். ஓ யுர்சிலுல் உஹ்ரா, மற்ற உயிர்களை விட்டுறான். எல்லா உயிரும் அள்ளிட்டு போயிடறான். அல்லாஹ் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அள்ள மாட்டான். நம்ம எல்லாம் தூங்கணும்னு சொன்னா அல்ல செத்துட்டோம்னு சொன்னா உயிரை பூரா அள்ளிட்டு போயிடறான். அல்லாஹ் அள்ளி கையில வச்சுக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, யார் யார் கணக்கு முடிஞ்சிருச்சோ அவங்க உயிரை எல்லாம் கையில வச்சுக்கிறான். யாரு கணக்கு முடியலையோ தூங்கும் போது எடுத்தான்ல, மறு எந்திரிக்கணும் நீங்க, அதனால உங்களுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்தானா, அந்த டைம் முடிஞ்ச உடனே ஓடுன்னு அனுப்பி விட்டுறான். அந்த உயிர் உங்களுக்குள்ள மறுபடியும் நுழைஞ்சிக்கிறது. இப்படி அல்லாஹ் உயிர்களை இணைஞ்சிடறான், எடுத்துக்கொள்கிறான்னு வருது. இப்போ நம்ம பார்க்குறோம், செத்தவனை விட்டுருவோம். இதில் 2 பேரும் சொல்லப்படுதுல, செத்தவனை விட்டுருங்க, தூங்குறவனுடைய உயிரை அல்லாஹ் எடுத்துக்கிறேங்கிறான. தூங்குறவனுடைய உயிரை எடுக்கிறான்னா எங்க எடுத்தான்? ஒரு வகையில் பார்த்தா உயிர் இல்லைங்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம் தூங்குறவன், ஒரு வகையில் பார்த்தா உயிர் இருக்குங்கிற மாதிரி இருக்கிறோம். என்ன தூங்குறோம், தூங்கும்போது நம்ம சிந்திக்க மாட்டோம், தூங்கும்போது கவலைப்பட மாட்டோம், தூங்கும்போது படிக்க மாட்டோம், தூங்கும்போது என்ன செய்ய மாட்டோம், யார் வர்றா என்னன்னு எதுவுமே தெரியாது, எந்த விதமான நாலேஜும் இருக்காது. மூளை அப்படியே அப்செட் ஆகி போய் கிடக்கும், சோர்ந்து போய் கிடக்கும், ஒரு வேலையும் செய்யாது. அப்ப தூங்குகிற நேரத்தில் நமக்கு சில செயல்பாடுகள் இல்லாமல் போயிடுது, எதுவுமே தெரியாது. பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து பேசியிருந்தா தெரியாது, நம்மளை கிண்டல் அடிச்சா தெரியாது, கண்ணடிக்கணும் அப்படிங்கிறான், நம்ம தூங்கிட்டு இருப்போம், நமக்கு தெரியாது. அப்ப அந்த மாதிரி எது நடந்தாலும் தெரியாது. இப்படி ஒரு நிலையில் இருக்கிறோம். இப்படி பார்த்தா நமக்கு உயிர் இல்லைன்னு விளங்குது. இன்னொரு வகையில பார்த்தோம்னா எறும்பு கடிக்குது, பட்டார்னு அடிக்கும், உயிரை எடுத்துக்கிட்டு போனா எறும்பு கடிச்சா நமக்கு தெரியும். எறும்பு கடிச்சுன்னா என்ன செய்யறோம், நம்மளுக்கே தெரியாது, நம்ம தான் அடிச்சோம்னு. எந்திரிச்சு பார்த்த உடனே நீ எத்தனை தடவை எறும்பு அடிச்சேன்னு அவன்கிட்ட கேளுங்க, அவனுக்கு தெரியாது. ஆனா 10 தடவை அடிச்சிருப்பான். கொசு கடிக்குதுன்னு வைங்களேன், கொசு கடிக்கும் போது அடிக்கிறான், ஆனால் அவன் அடிக்கிறது அந்த உயிர் இருந்து அடிக்குவான், அந்த மாதிரி எண்ணி கணக்கு பண்ணி அடிக்கிறான், அவனுக்கு தெரியாது. அனிச்சையாக, அது பிளான் பண்ணாமல், எந்த விதமான தீர்மானம் பண்ணாமல் அனிச்சையாகவே என்ன செய்யுது, அரிச்சு அப்படி சொல்லிக்கிறான். தூங்கும்போது சொல்லிடுறோமா இல்லையா? அது என்ன, அந்த உயிர் இருந்த வேலை செய்யுது, உயிர் கிடையாது. ஆனால் தூங்குனா என்ன செய்யறோம், சொரிஞ்சிக்கிறோம், நம்ம சொரிஞ்சிக்கிறோம். எறும்பு கடிச்சா அடிக்கிறோம், கொசு கடிச்சா என்ன செய்யறோம், அடிக்கிறோம். ஒரு பக்கமா படுத்து கிடப்போம், முதுகுலாம் சூடாகி போயிடும். அப்படி அந்த சூடு தாங்க முடியும், ஆட்டோமேட்டிக்காக அப்படி பெறலுவோம். அந்த அப்படி எல்லாம் வச்சிருக்கான், அந்த சூடு ஓரளவுக்கு தாங்க முடியலன்னு என்ன செய்வோம், இப்படி பெறலுவோம். பிறண்டுகிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் நல்லா சூடா, இந்த பக்கம் சூடாயிருமா, அப்புறம் அங்கிட்டு பிறண்டுக்குருவோம். அப்படி ஒரு பக்கமா படுத்து கையெல்லாம் ஒரு அம்மிங்க போய் ரத்த ஓட்டம் குறைஞ்சு போயிருமா, அப்புறம் அங்கிட்டு திரும்பிக்கிருவோம். இப்படி அந்த உடம்புக்கு என்னென்ன இருக்குதோ, குளிருதா இழுத்து போத்திக்கிருவோம்.
ரொம்ப வேர்க்குதா போர்வை விலக்கி விட்டுருவோம். இதெல்லாம் நமக்கு தெரியாது, எந்திரிச்சு கேட்டா தெரியாது. நீ எத்தனை தடவை போர்வை எடுத்த, எத்தனை தடவை போர்வை போத்தின, எத்தனை தடவை குப்புறப்படுத்து கிடந்த, எவ்வளவு நேரம் மல்லாந்து படுத்த, எத்தனை தடவை பிரண்டன்னு சொல்ல தெரியுமா? தெரியாது. ஆனா இதெல்லாம் நடக்குது. அப்ப நம்மகிட்ட உயிர் இல்லாம இருந்தும் கூட சில வேலைகள் நடக்கிறது. என்ன வேலை நடக்குது? குளிர உங்களுக்கு உணர முடிகிறது, விளங்குதா? அதே மாதிரி நல்ல பயங்கரமான வெக்கையை வழங்க முடியுது. ஆனா உயிர் இல்லை. உயிரை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டேங்கிறான். தூங்கும் போது உங்க உயிரை எடுத்துட்டு போயிடுறான். எடுத்துக்கிட்டு போன பிறகு உங்களுக்கு என்னத்தை வழங்க முடியுது? குளிரை வழங்க முடிகிறது, உஷ்ணத்தை வழங்க முடிகிறது, வலியை வழங்க முடிகிறது. வலினால அடிக்கிறீங்க, அரிப்பை வழங்க முடிகிறது. வேற என்னென்ன உபாதைகள் வைத்த வலிக்கு கலக்கணும் அதை வழங்க முடிகிறது. இப்படி எல்லாம் என்ன செய்யுது? அது மாதிரிலாம் இருக்கிறது. அதிகமான யூரின் முட்டிட்டு வருது, தூங்கும் போது அடிச்சு விட்டுருவான். எத்தனை பேர் செத்தவன் யூரின் பாஸ் பண்ணுவானா? யூரின் பாஸ் பண்ண முடியாது. தூங்கிக்கிட்டே யூரின் அடிச்சு விடுறவங்களாம் இருக்கத்தான் செய்யறான். தூங்கிக்கிட்டே காற்று அதிகமாயிடுச்சு, வாயு அது வெளியேற வேண்டிய அளவுக்கு வந்துருச்சு. தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே வெளியேறிக்கிட்டு இருக்கும். வெளியேறதா இல்லையா? அப்ப அந்த உடல்ல உள்ள ஒரு வகையில பார்த்தால் உசுறு இருக்குது, ஒரு வகையில பார்த்தா உசுறு இல்லை. அல்ல எடுத்துட்டேங்கிறான், எடுத்துட்டு தான் விடுறேங்கிறான். நான் எடுத்துடுறேன், உயிரை எடுத்துட்டு போயிடுறேன். அப்ப எடுத்துட்டு போன பிறகு விடுறேங்கிறான, அப்ப உசுறு ரெண்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப அல்ல எடுக்கிறேன்னு சொல்றான், அந்த ரூஹை எடுக்கிறேங்கிறான, அது என்ன ரூஹ்? அது அதாவது எதையும் விளங்கி சிந்தித்து ஆராய்கிற அந்த ரூஹ் இருக்கு பாருங்க. மனிதன் என்ற வகையில் அவனுக்கு வழங்கப்பட்ட ரூஹ். இந்த ரூஹ் என்னன்னு கேட்டா ஜீவன் என்ற முறையில் வழங்கப்பட்ட ரூஹ். இந்த அரிச்சவனை அடிக்கிறதுல நீ என்ன அடிக்கிறது? ஆடு அடிக்குமே, அதனுடைய வாழை கொண்டு அதை அடிக்குமே. இந்த அரிச்சா சொரிகிறது, அதை குளிர் அடிச்சா அது ஓடுறது, மழை பெஞ்சா மழையில தப்பிக்க, இதெல்லாம் யார் செய்யற வேலை? மனிதன் செய்யற வேலை இல்லை. உங்கள்ட்ட எந்த உயிர் மிச்சமா இருக்குன்னா மனிதன் என்ற உயிர் மிச்சமா இல்லை, ஹைவான் ஜீவன் என்பதற்கான உயிர் மிச்சமா இருக்குது. நம்ம கிட்ட அல்லாஹ் என்ன தந்திருக்கிறான்னு கேட்டா ஜீவன்களுக்கு உரிய உயிர் ஒண்ணு தனியா தந்திருக்கிறான். இந்த ஜீவன்களோட சேர்ந்து இந்த பகுத்தறிவு இயக்கிறதுக்கு மனுஷங்கிறது ஸ்பெஷல் தன்மை இருக்குது. ஆராயிறது, சிந்திக்கிறது, கணக்கு போடுறது, கவலைப்படுறது, இது மாதிரியான விஷயங்களை விளங்குவதற்கான உயிர் ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் கைவசம் எடுத்துக்கிறது எதை எடுத்துக்கிறான்னு கேட்டா மனுஷங்கிறதுக்குரிய விஷயத்தை எடுத்துக்கிறான். எது நம்மகிட்ட மிச்சமா இருக்கு? தூங்கும் போது மனுஷங்கிற உயிர் இல்ல, ஆடு மாடு கழுத குதிரைக்கு உள்ள உயிர் நம்மள்ட்ட இருக்கிறது. அவைகள்லாம் இதெல்லாம் விளங்கும். அவைகளுக்கு அது விளங்குறதுக்கு அறிவு தேவை கிடையாது. அப்ப நம்மள்ட்ட அந்த உயிர் ரெண்டு விளங்குதா இல்லையா? அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா நம்ம இடத்துல ஒரு உயிரை எடுத்துக்கிறேன்னு நமக்கு சொல்றான். எடுத்துக்கிட்ட பிறகும் கூட நம்மள்ட்ட என்ன இருக்குது? மிச்சம் இருக்குது, இயக்கங்கள் இருக்குது. உயிரை அறவே போச்சுன்னா இயங்க கூடாது இல்லைங்க. மொத்தமா அல்லாஹ் நம்ம உயிரை எடுத்துக்கிட்டான்னு சொன்னா நம்ம இடத்தில் ஒரு இயக்கமும் இருக்கக்கூடாது. இயங்குகிறோம் என்ற வகையில் பார்த்தால் உயிர் இருக்கிறது. விளங்கி சிந்தித்து இயங்குகிறோம் என்ற வகையில் பார்த்தால் உயிர் இல்லை. தூங்கக்கூடியவனுக்கு, தூங்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு வகையான உயிர் இருக்கிறது, ஒரு வகையான உயிர் இல்ல. இப்ப நமக்கு விளங்குது அல்லாஹ் எடுத்துக்கிறேன்னு சொல்றது எந்த உயிரை என்றால் இந்த உயிரை தான். அதுக்கு பெரிய ஆதாரம் தேட வேண்டியதில்லை. நம்மளே நம்ம தீர்மானிக்கிறோமே. நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். தூங்குறவனை பார்த்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்தா தெரிஞ்சு போயிருமே அவன் உயிர் இருக்கா இல்லையா. அந்த உயிர் எந்த உயிர் இல்லைன்னு நமக்கே தெரியும். நம்மளை உணர முடியாட்டா கூட ஒரு தூங்குறவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தோம்னு சொன்னா அவன் என்னென்னலாம் பண்றான்னு தெரியுது இல்லையா. அப்ப எந்த நேரத்தில் அல்லாஹ் விட நினைக்கிறானோ அது ரொம்ப தூரமா ஆகாது. எப்படி கனெக்ஷன்ல இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் அசன் தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஓங்கி ஒரு அடி கொடுக்குறிய, அந்த அடிச்ச வேகத்தில் அந்த உசுர் படாட்டு நுழைஞ்சிருவாருங்க. அல்லாஹ் எடுத்துக்கிற அந்த உயிர் என்ன செய்யுது? அந்த செகண்ட் உள்ள போந்துக்கிறது. எந்திரிச்சு நாள் எழுந்து உட்கார்ந்துறானா இல்லையா? எந்திரிச்சு உட்கார்ந்தோன்னா அந்த உயிர் ஒடியாந்துருது. எவ்வளவு தூரத்தில் சுத்திக்கிட்டு தெரிஞ்சாலும் சரி, அந்த உயிரை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் சரி, அல்ல எப்போ விடுவான் அது கணக்கு வச்சிருக்கான். இங்க ஏதாவது ஒரு அட்டி கொடுத்தவனே என்ன செய்வான்? இது வந்துருது. இது மாதிரிலாம் இருக்குது. அப்போ அதாவது வலியை உணரக்கூடியது, வேதனையை உணரக்கூடியது, இந்த விஷயங்கள் உங்களிடத்தில் மிச்சமாக இருக்கிறது. எது இல்ல? சிந்தித்தல் என்பது, ஆய்வு பண்ணுதல் என்பது, மனிதன் என்ற முறையில் உங்களுக்கு சிறப்பாக பகுத்தறிவினால் கிடைத்த அந்த சமாச்சாரங்கள் உங்கள்கிட்ட இல்லை. இப்ப தூங்குறவன்ட்ட எது இல்லை? பகுத்தறிவு என்ற அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்க அதை அல்லாஹ் தூக்கிட்டு போயிடறான். பகுத்தறிவு இல்லாத ஜீவன்களுக்கு இருக்குமே அது உங்கள்கிட்ட வச்சிருக்கிறான். தூங்கும்போது சொல்றான் இன்னஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன். சிந்தித்து பார்க்கிற மக்களுக்கு இதிலே பல சான்றுகள் இருக்கிறாங்க அதை சொல்லிவிட்டு இந்த வசனத்தில் 39:42 அல்லாஹ் உயிரை எடுத்துக்கிறான். உயிர் ரெண்டு வகை இருக்குடா, அதை விளங்கிக்கடான்னு நல்லா சொல்றானே. இதுதான் சயின்டிபிக்கா கரெக்ட், இதுதான் அறிவுபூர்வமான வாதம், இதுதான் விஞ்ஞானிகளுடைய முடிவு. ஏதோ ஒன்று நம்மிடத்தில் வெளியேறுகிறது. தூங்கக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு நம்மிடத்தில் சிலது இல்லாமல் போய்விடுகிறது. என்ன இல்லாமல் போயிடுது?
மனிதன் என்ற சிறப்பு தகுதி இல்லாமல் போய்விடுகிறது. மற்ற உயிரினங்கள் எறும்பு கடிச்சா அது எப்படி துடிக்குமோ, அது எப்படி குளிரில் நடுங்குமோ, அது எப்படி பிறண்டு படுக்குமோ, அது உங்கள்கிட்ட மிச்சமா இருக்குது. மனிதன் என்ற முறையில் உள்ள சிறப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அதுதான் அல்லாஹ் சொல்றான். இதை சொல்லிவிட்டு சுப்ஹானல்லாஹ் அந்த வார்த்தையை தான் பார்க்கணும். சும்மா கூட்டாமக்கள் விட்டு அடிக்கிறல்ல. இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின், இதில் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. லிகௌமி யதஃபக்கரூன், சிந்தித்து பார்க்கிற மக்களுக்கு நிறைய சான்றுகள். சிந்திச்சு பாருங்கிற விஷயம் இருக்குங்கிறான்ல. உசுறு ரெண்டு இருக்குங்க, சிந்திக்க சொல்றாங்க. சிந்திக்க சொல்றான். இதுல உயிர் ரெண்டு வகை இருக்குடா, சிந்திச்சு பாடுறா. இது ஒரு உயிருக்கு மேல இன்னொரு உயிரால் அடுக்கிறான். ஆர்டினரியான ஒரு உயிர் நமக்கு இருக்கிறது, அதுக்கு மேல இன்னொரு உயிர் அல்ல அடுக்கிறான். இப்படி எடுத்துக்கிறீங்களேன். இதை இன்னும் கன்ஃபார்ம் செய்வதற்காக இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். 6:60 சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, உஹுவல்லதி யதவஃபாக்கும் பில்லைல், அவன்தான் இரவில் உங்களை மரணிக்க செய்கிறான். இரவுல நம்ம தூங்குறது சொல்றான்ல, தூங்குறது மரணமா? ஒரு வகையில் மரணம், அதாவது ஒரு வகையான உயிர் உங்களிடத்தில் வெளியேறி விடுகிறது. தூங்கக்கூடிய இரவில் உங்களை அவன்தான் மரணிக்க செய்கிறான். வயஅலமு மா ஜரஹத்தும் பின்னஹார், பகலில் நீங்கள் செய்கின்ற செயல்களை அவன் அறிகிறான். சும்ம யபாசுக்கும் ஃபீஹி, பிறகு அவன் உங்களை எழுப்புகிறான். லியுக்லா அஜலும் முஸம்மா, பகலில் எழுப்பிடுறான். தூங்குற ஆட்களை, மனிதர்களை பற்றி பேசுறான். உயிரோடு இருக்கிற மனிதர்களை பற்றி பேசுகிறான். பேசும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, தூங்குறிய, தூங்கும்போது உன்னை ஏன் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன். வயஅலமு மா ஜரஹத்தும் பின்னஹார், பகல் நேரத்தில் செய்கிற செயல்பாடு இருக்க, அதான் விளங்கி செய்யற செயல்பாடு, அதை நான் விளங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ பகல் நேரத்தில் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது செய்யறிய அந்த செயல்பாடை நான் விளங்கி வச்சிருக்கிறேன். ராத்திரி நேரத்தில் உன்னை எடுத்துக்கிறேன், உன்னை கேட்க மாட்டேன். தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்க படுத்து கிடக்குறிய, கை அப்படி வேகமாக தூக்கி பக்கத்தில் உள்ள மேலே போடுறீங்க. அவனுக்கு மூச்சு முட்டி மண்டை போட்டான், படாத இடத்துல பட்டு கொலை குற்றம் ஆகும் உங்க மேல. நீங்க ஒரு காரியம் செய்யறீங்க, பக்கத்தில் உள்ள மேல அல்ல, பக்கத்தில் உள்ள மேல காலை தூக்கி போட்டீங்க, கழுத்துல தூக்கி போட்டீங்க. பக்கத்தில் ஒருத்தர் படுத்து கிடக்கிறான், காலத்துக்கு கழுத்தில் போட்டு அது நசுங்கி போய் ஆளு அவுட் ஆயிட்டான். கொலை குற்றம் வருமானம் மேல. இது நம்ம செய்யல, ஒரு ஆடு செஞ்ச மாதிரி மாடு செஞ்ச மாதிரி தான் இது. மனுஷன் செஞ்ச கொலையாக இது ஆவது இல்லை. கொலைன்னா பிளான் பண்ணி சிந்திச்சு செய்யணும். அப்ப அல்லாஹ் அதான் சொல்றான், ராத்திரில நீ தூங்கும்போது செய்யறிய, அதுக்கு உனக்கு கொஸ்டின் கிடையாது. ஏன்னா நீ செய்யல, நான் எடுத்துக்கிட்டேன் உனைய. நீ நான் செய்யற, நான்லாம் உன்னை எத்தவஃபாக்கும் பில்லைலி, இரவில் நான் உன்னை எடுத்துக்கொள்கிறேன். இரவில் கொண்டு கருத்து தூங்கும் போது அர்த்தம். யாழமோ மாஜரகத்தும் பின்னஹார், பகல்ல நீங்கள் செய்வதை நான் பார்த்துக்கொள்ளுங்க இருந்துக்க. பகல்ல முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, முழிச்சுக்கிட்டு இருக்கிற செயலை நான் அறிஞ்சு வச்சுக்கிறேன், ஒழுங்கா நடந்துக்க. ராத்திரில நான் எடுத்துக்கிறேன், போய் தொலைஞ்சிட்டு போ, என்னோட பண்ணிட்டு போ, அதை ஒன்று கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்புறம் சும்மா யபாசுக்கும் ஃபீஹி, பிறகு பகல்ல உங்களை எழுப்புகிறான். பாசுன்னா இறந்தவர்களை எழுப்புவோமே, அதுக்குள்ள வார்த்தை அதை போடுறான்ல. தூக்கத்திலிருந்து எழுப்புறதுக்கு என்ன செய்யறான்னு கேட்டா, ஒல் பாசி பாதல் மௌத்துக்கிறோம்ல, 7 விஷயங்களை நம்பும் பொழுது 7வது விஷயம் என்ன? ஒல் பாசி பாதல் மௌத், மௌத்துக்கு பிறகு எழுப்புவதை நம்புகிறேன் அப்படி நம்ம சொல்லணும். அந்த பாசுங்கிற வார்த்தையை போடுறான் எதுக்கு? தூக்கத்திலிருந்து எழுப்புறதுக்கு. உங்களை ராத்திரில தூங்க வச்சு உயிரை மரணிக்க செய்யறான், அப்புறம் பகல்ல உங்களை உசுராக்குறான் அப்படின்னு நல்லா சொல்றான். எதுக்காக வேண்டி? லியுக்லா அஜலும் முஸம்மா, உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வர்றதுக்காக வேண்டி. உனக்கு டைம் வச்சிருக்கிறேன், இப்போ டெம்பரவரியா உசுரை எடுத்துக்கிட்டேன், முழுசா எடுக்கிறதுக்கும் நேரம் வச்சிருக்கிறேன். அந்த நேரத்தில் எடுக்கிறதுக்காக வேண்டி நான் விட்டுறேன் உன்னைய அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். இது 6:60 இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த தூக்கத்தை மரணம் என்று பல ஹதீஸ்கள்ல சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், படுக்கைக்கு போறோம், தூங்க போகும்போது என்ன செய்யணும்? சில துவாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் தூங்க செல்வீர்களேயானால் உங்களுடைய விரிப்புகளை உதறிக்கொள்ளுங்கள். படுக்கைக்கு செல்லும் பொழுது சும்மா போய் பாயில பத்துன்னு உடனக்கூடாது. பாயா இருந்தாலும், பெட்ஷீட்டா இருந்தாலும், மெத்தையா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், மேலே விரிச்சிருக்கிற துணியா இருந்தாலும் அதை உதறி விட வேண்டும். ஏன்னா கிருமிகள் ஒன்று கண்ணுக்கு தெரியாட்டா கூட உதறணும். கிருமிகள் இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும், தூசிகள் இருக்கும், அலர்ஜி ஏற்படும், பல விதமான செல்லுகள், கண்ணுக்கு தெரியாத செல்லுகள் அதில் படிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் படுக்கைக்கு சென்றீர்களேயானால் உங்களுடைய படுக்கையை பாயோ பெட்ஷீட்டோ போர்வை எதாக இருந்தாலும் அதை நீங்கள் உதறி விடுங்கள். ஏனென்றால் ஃபைன்னஹு லா யத்ரி மா ஹலஃபஹு அலைஹி, அவன் இல்லாத நேரத்தில் அதில் என்னென்ன இருந்துச்சு என்பதை அவன் அறிய மாட்டான். அதனால் அதை உதறி விடுங்கள். உதறிவிட்டு சும்ம யகூலு, பிறகு அவன் சொல்ல வேண்டும், பிஸ்மிக ரப்பி வலாத்து ஜம்பி, இறைவா உன்னுடைய பெயரால் என் உடம்பை கிடத்துகிறேன். இந்த உடம்பை கீழே போடுற சாய்க்கிறேன் இல்லையா, உன்னுடைய பெயரை சொல்லித்தான் இந்த உடலை நான் சாய்க்கிறேன். ஒபிக்கு அர்ஃபவுஹு, உன் பெயரை சொல்லித்தான் அதை நிமிர்த்தவும் செய்வேன். இப்ப சாய்ச்சிட்டேன் உடம்ப, அப்புறம் நிமிர்த்தி உட்காருறது உன்னாலதான், எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இன் அம்சக்த நஃப்சி, என்னுடைய நஃப்ஸை, என்னுடைய உயிரை நீ அப்படி கைவசத்திலே வைத்துக் கொண்டாயானால், எடுத்துக்கிற பொறியில
எடுத்துக்கொண்ட உயிரை உன் கைவசத்திலே வைத்துக் கொண்டாயானால் ஃபர்ஹம்ஹா, அதுக்கு அருள் செய்து விடு. இப்போ போறல, இதோட கதை முடிச்சு எடுத்துறேன்னு வை, அப்ப அதுக்கு ரஹமத் செஞ்சிரு. வயின் அரசல் தஹா, எடுத்துக்கிட்டு போன உயிரை நீ விடுவாயானால் ஃபஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபல் பிஹி இபாதக சாலிஹீன், உன்னுடைய நல்லடியார்களை எப்படி காப்பாத்துவாயோ அந்த மாதிரி அதை காப்பாத்தி கொடுத்துரு அப்படின்னு நம்மளை கேட்க சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ எடுக்கிறான்னு விளங்குது. நீ என்னுடைய உயிரை எடுக்க போற, எடுத்துக்கிட்ட உயிரை நீனே வச்சுக்கிட்டேன்னா ரஹமத் செஞ்சிரு, அருள் புரிஞ்சிரு. எடுத்துக்கிட்ட உசுரை விடுறதா இருந்தா காப்பாத்து, விட்டு காப்பாற்றமாக்காத, கஷ்டமாக்கி விடாத அல்ல இப்படின்னு கேட்டுட்டு பாடுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தர்றாங்க. இது புகாரியில 6320 7393. அப்ப இந்த தூங்கும் பொழுது நம்முடைய உயிர் இறைவனால் எடுக்கப்படுகிறது என்பதும் பிறகு விடப்படுகிறது என்பதும் இந்த ஹதீஸ்லையும் தெளிவாக ரெண்டு, அதாவது உயிர் எடுக்கிறேங்கிறான். அப்ப உயிர் ரெண்டு வகையில் வழங்குதுல, உயிர் எடுக்கிறான உயிர் இருக்குது, நமக்கு எடுக்கிறேன்னு சொல்லப்படுது ஹதீஸ்ல. ஆனால் உயிர் நமக்கு இருக்கிறது. ஆனால் என்ன உயிர் இல்ல? மனித உயிர் இல்ல, மிருகத்துடைய உயிர் தான் இருக்கிறது. நம்மள்ட்ட இருக்கிற உயிர் என்ன? ஆடு மாடு கழுத குதிரைக்கான உயிர் தான் தூங்கும் பொழுது இருக்கே தவிர மனிதன் என்ற முறையில் உள்ள உயிர் உங்களிடத்திலிருந்து எடுக்கத்தான் படுகிறது. ரெண்டா பிரிக்கப்படும் இந்த ஹதீஸ்லையும். அதே மாதிரி புகாரில ஒரு சம்பவம் இருக்கிற. என்ன சம்பவம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு பிரயாணம் மேற்கொள்கிறார்கள் சஹாபாக்களோட. போருக்கோ அல்லது போர்லேருந்து திரும்பும் பொழுதோ, போருக்கு தான் பெரும்பாலும் போயிருப்பாங்க, இல்லைன்னா ஹஜ் உம்ராவுக்கு போயிருப்பாங்க. வேற என்ன பிரயாணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க நபியா போன பிறகு செய்த பிரயாணம் ஒரு ஹிஜ்ரத் பண்ணியிருக்கிறாங்க, இல்லைன்னா ஹஜ் உம்ராவுக்கு போயிருக்கிறாங்க, இல்லைன்னா யுத்தத்துக்கு போயிருப்பாங்க. இதான் பிரயாணம், கூட்டமாக பிரயாணமாக போகிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவு பிரயாணத்தில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்போ சில தோழர்கள் ஃபகால பாதுல் கௌம், சில பேர் சொன்னார்கள், லவ் அரஸ்த பினா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரொம்ப டயர்டா இருக்கு, இப்போ நடக்க முடியல, கொஞ்சம் இளைப்பாறுவதற்கு ஏற்பாடு செய்யுங்களேன். ராத்திரியில் பயணம் போயிட்டே இருக்கிறாங்க. சில சஹாபாக்கள் சோர்ந்து போயிட்டாங்க, இன்னுமே முடியாத ரசூலுல்லாஹ்வே எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு தங்குங்க, போய்கிட்டே இருந்தா என்ன பண்றது, எவ்வளவு தூரத்துக்கு போறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அகாஃபு அன் தனாமு அனிஸ்ஸலா, தொழுகைக்கு நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன், சுபுடைய நேரம், அதை சுட்டி காட்டுறாங்க. நீங்க சுபு தொழாம தூங்கிட்டா என்ன பண்றது, அதுக்கு தான் போயிட்டே இருக்கிறேன், வந்த நேரம் வரப்போகுதுல, இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கிறது, இப்போ ரெஸ்ட் எடுத்தோம்னு சொன்னா நம்ம சுபு தொழாம தூங்கிடுவோம், அதை நான் பயப்படுகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே பிலால் சும்மா இருக்க வேண்டியதானே, அவர் என்ன சொல்றாரு, ஆனா ஊக்களுக்கும் நான் உள்ள எழுப்புறேன் தூங்குனீங்க அப்படிங்கிறார். எல்லாரும் தான் டயர்டா இருக்கிறாங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த கொஞ்ச நேரம் சுபு வந்துரும்பா, தொழுதுட்டு பேசாம தூங்குவோம் அப்படிங்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, தேவையில்லாம அவரா நுழைஞ்சுக்கிட்டு நான் உங்களை எழுப்பி விடுறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாம் தூங்கிட்டாங்க. ஒரு ஆள் முடிச்சுட்டு காவல் காக்குறாங்கிறாருல, அவர் எழுப்பி விட்டுருவார்ல, அந்த தைரியத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டாங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க. அஸ்னத பிலாலும் லஹ்ரஹு இலா ராஹிலத்திஹி, பிலால் என்ன பண்றாருன்னா அவருடைய அந்த வாகனத்தின் மீது அப்படி முதுவை சாச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்த உடனே அவரும் தூங்கிட்டார். காவல் காக்குறவர் அவர் அசல் தூங்கி விட்டார். ஃபர்ஸ்ட் ஐக்கல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்தல ஹாஜிபு ஷம்ஸ், சூரியனுடைய ஒளி, சூரியனுடைய அந்த கதிர்கள் மேலே பட்டவுடன் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழிக்கிறார்கள். அவங்க தான் ஃபர்ஸ்ட் முழிக்கிறாங்க. அப்பவே சூரியன்லாம் உதிச்சு போயிடுச்சு. அவர் தூங்கிட்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு, யா பிலால் ஐனமா குல்த, சொன்னது என்னப்பா ஆச்சுங்கிறாங்க. பிலால சொன்னி என்னாச்சு, என்ன சொன்ன நீ அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மால் கைத்தலா நௌமத்தின் சிலுகா கத்து, அல்லாஹ்வுடைய இந்த மாதிரி ஒரு தூக்கத்தை என் வாழ்நாள் அனுபவிச்சதில்ல, அப்படி சொக்கி போச்சு, அப்படி நான் தண்ணிலை மறந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ கபல அர்வாஹக்கும், அல்லாஹ் உங்களுடைய ரூஹ்களை எல்லாம் கைவசத்தில் எடுத்துக்கொண்டான். ரூஹ்களைன்னு வருது, கபல அர்வாஹக்கும், உங்களுடைய ரூஹ்களை அல்லாஹ் கைவசத்தில் எடுத்துக்கொண்டான். ஹீனஷா, அவன் விரும்பிய போது எடுத்துக்கொண்டான். ரத்தஹா அலைக்கும் ஹீனஷா, விரும்பிய போது விட்டு விட்டான். அவன் விரும்பின நேரத்தில் உங்க உயிரை கைவரிசை எடுத்துக்கிட்டான், விரும்பிய போது விட்டுட்டாங்கிறாங்க. அப்ப உயிரை எடுக்கிறான், தூக்கத்தை உயிரை எடுக்கிறன்னு சொல்றாங்கல்ல, நம்ம உயிரை தான் எல்லாம் எடுக்கிறான், என்னமோ ஒன்று எடுத்துக்கிறான். கண்டிப்பா நம்ம தூங்கக்கூடிய நேரத்தில் நம்மளோட உயிரை எடுத்துக்கொள்கிறான், விழிக்கிற நேரத்தில் அதை விட்டு விடுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தஃசீர் பண்றாங்க. அந்த ஆயத்துக்கு ஒத்து வருது. தூங்கக்கூடிய நேரத்தில் நம்ம உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகிறான் என்பதற்கு ஒத்து வருகிறது. அப்ப சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா பிலால், பிலாலே கும் ஃபஅதின் பின் நாஸி பிஸ்ஸலா, சூரியன் உதிச்சாலும் பரவாயில்லை, எந்திரிச்ச உடனே தான் தொழுவோம், தூங்கிட்டோமா இல்லையா, அதனால நீ தொழுகைக்காக பாங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்ட உடனே சூரியன்லாம் நல்லா உச்சிக்கு வந்த உடனே என்ன செஞ்சாங்க, உச்சிக்கல கொஞ்சம் உயர்ந்த உடனே அரைக்குறையா உதித்து கொண்டிருப்பது முழுசா உதிக்கிற வரைக்கும் காத்திருந்து தொழுதார்கள். புகாரில 595
7471 ஆகிய ஹதீஸ்களில் பார்க்கிறோம். இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கியதை பற்றி குறிப்பிடும் பொழுது நம்ம உயிரை அல்லாஹ் எடுத்து விட்டான்ங்கிறாங்க. முழிக்கிறத பற்றி குறிப்பிடும் பொழுது எடுத்த உயிரை தந்துட்டாங்கிறாங்க. தூங்குறத பற்றி குறிப்பிடும் போது உசுரை எடுத்துட்டாங்க. அப்ப உசுரை எடுக்குதல் என்பது அப்ப என்ன உயிர் எடுக்கப்பட்டுச்சு? நம்மள்ட்ட பணமாக போயிட்டோம். தூங்கும் போது உயிர் கொஞ்சம் மிச்சம் இருக்கத்தானே செய்யுது. ஒரு வகையான உயிர் போய் இருக்கிறது, ஒரு வகையான உயிர் மிச்சம் இருக்கிறது என்பதுதான் இந்த ஹதீஸில் இருந்தும் நமக்கு விளங்குறது. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தில் இப்படி வருகிறது. அதுல வேற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூஸ் பண்றாங்க. இது அபூதாவுதுல 371வது ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறாங்க. அப்ப பிலால் இந்த மாதிரி தூங்கி விட்டாரு. அப்புறம் சூரியன் முழிச்சவன ரசூலுல்லாஹ் முழிச்சாங்க. அவங்க தான் முதல்ல முழிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிஞ்சவனு கேட்குறாங்க பிலால்கிட்ட, பிலாலே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பிலால் சொல்றாரு, வாசகம் வேற, அதுக்காக சொல்றேன். அகத பி நப்சி அல்லது அகத பி நப்சிக்க, உங்க உயிரை எடுத்துக்கிட்ட அல்லாத என் உயிரை எடுத்துக்கிட்டான். என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் தான் தூங்குனீங்க. அவர் என்ன பதில் சொல்றாரு? என்னப்பா பிலாலே அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன ரிப்ளை கொடுக்கிறாரு? அகத பி நப்சி, என்னுடைய நப்சி, என்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டான். அல்லது அகத பி நப்சிக்க, உங்க உயிரை எடுத்தவன் எவனோ அவன் என் உயிரையும் எடுத்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிட்டு அங்கீகாரம் தானே, உயிரை எடுத்துட்டான், என்ன உயிரை எங்க எடுத்தான் ரசூலுல்லாஹ் கேட்கல. ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் மௌனமா இருக்கிறாங்க. அப்ப உயிரை எடுத்துட்டாங்கிற அந்த வாசகம் தூக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா நீங்களே நீங்க ஓதுற துவாக்கள் இருக்கிறது. தூங்கும் போது ஓதுற துவா என்ன? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்துங்கிறீங்க. யா அல்லாஹ் உன் பேர்ல மௌத்தாவுறேன்னு அர்த்தம். நீங்க போறது தூங்க போறீங்க. அதுக்கு என்ன சொல்லிட்டு தூங்க போறீங்க? அல்லாஹும்ம இறைவா பிஸ்மிக்க உன் பெயரால் அமூத்து, அமூத்து மௌத்துல இருந்து வந்த வார்த்தை. அமூத்துனா நான் சாவுறேன். ஓபிக்க அஹ்யா, உன் பேர்ல உயிர் பெறுறேன். முழிக்கிறத உயிர் பெறுறேன்னு சொல்லியும் தூங்குறத சாவுறேன்னு சொல்லி நம்மளே சொல்றோம். இப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அதை சொல்லித்தான் எல்லாரும் படுக்கிறோம். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹ்யாங்கிறோம், அல்ல பிஸ்மிக்க அல்லாஹும்ம அமூத்து வஹ்யாங்கிறோம். எது வேணாலும் சொல்லிக்கிறலாம். ஆனா எல்லாத்துலயும் அமூத்து வஹ்யா இருக்கிறது, அஹ்யா அமூத்து கூட சொல்லிக்கிறலாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும் போது கற்றுத்தந்த துவாவை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் அதுல கூட என்ன இருக்குது? அந்த அமூத்து வருது, மௌத்து தான் வருது. தூக்கத்துக்கு மௌத்துங்கிற வார்த்தை. தூங்கி எந்திரிச்சோன்னு என்ன சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா, எங்களுக்கு உயிர் கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எப்ப உயிர் கொடுத்தான்? பாதமா அமாத்தனா, எங்களை மௌத்தாக்குன பிறகு. மௌத்துன்னு வருது. எங்களை மௌத்தாக்குன பிறகு உசுறு கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நம்ம தூக்கத்தின் பொழுது நம்முடைய உயிரை அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான் அப்படின்னு வருதா இல்லையா? ஒரு குழந்தை உண்டாவுதுங்க. எப்போ உண்டாவுது? ரெண்டு பேர் இல்லறத்தில் ஈடுபட்ட உடனே அந்த கருவ சினை முட்டையும் அந்த உயிரணும் ஜாயிண்ட் ஆன உடனே கருவறைக்கு போன உடனே உயிர் உண்டாகி விடுகிறது. உயிர் அதுக்கு இருக்கிறது. உயிர் அணுண்டு அதுக்கு பேர். அதுக்கு பேரே என்னது? உயிர் அணுண்டு பேர். அந்த உயிரணு என்ன செய்யுது என்றால் கருவறைக்குள்ள சுத்தி வேகமா சுழன்று நீச்சல் அடித்துக் கொண்டே இருக்கிறது. வேகமாக சுழன்று கொண்டே இருக்கிறது. இடமிருந்து இப்படி இல்லை, இப்படி இடமிருந்து வளமாக சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்படி சுழன்று கொண்டே இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜா பெருசாகிட்டே இருக்குது, வளருது. வளர்ந்தா உயிர் இருக்குன்னு அர்த்தம். அது சுழலுத முதல்ல ஒரு இடம் பெயர்ந்தால் உயிர் இருக்குன்னு அர்த்தம். ஒரு இந்த இது இடம் பெயர் எப்படி இருக்கும்? இதுக்கு உசுறு இல்லைன்னு சொல்லி போடலாம். ஏன்? இதுங்கன்னு தான் இருக்கும். அது அதுவா இயற்கையா ஃபேனுக்கு உயிருக்குன்னு சொல்லக்கூடாது. நம்ம இயக்குறோம், அதுவா சுத்தணும், அதுவா நகரணும், அதுவா குனியணும், அதுவா நிமிரணும். இப்படி என்னமாவது ஒரு மூவ்மெண்ட் இருக்கணும். மூவ்மெண்ட் இருக்குமே ஆனால் அதுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். அந்த கருவறைக்குள்ளே இருந்து கொண்டு அந்த ஜீவன்கள் சுத்தி கொண்டே தான் இருக்கிறது. சுத்தி இருக்குன்னா என்ன அர்த்தம்ங்க? உசுறு இருக்குன்னு அர்த்தம். உசுறு இருக்குன்னு உசுறுகள் சுத்துது, அது வளருது, நெளியுது, என்னென்னமோ பண்ணுது. அந்த 3 மாசத்துக்குள்ளேயே அந்த ஒரு குழந்தையுடைய சேட்டைகளை எல்லாம் ஒரு தாயால் உணர முடிகிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? 40 நாள் கழிச்ச பிறகு 120 நாளைக்கு பிறகு ரூஹ் ஊதப்படுதுங்கிறாங்க. அதுக்கு முந்தைய என்னப்ப 120 நாள் வரைக்கும் ரூஹ் இருந்துச்சா இல்லையா? ரூஹ் இருந்துச்சு. ரூஹ் இருக்க போய் தான் அது ஆடுது, அசையுது, இயங்குது, நகருது, சுத்துது, சுழலுது, தாய்க்கு ஒரு வேதனை ஏற்படுத்துகிறது. எல்லாம் உள்ள இருக்குது. ரூஹ் கண்டிப்பா இருக்கிறது. அதுல ரூஹ் இல்லைன்னு யாரும் சொல்ல இயலாது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்க என்று கேட்டா, தாயுடைய வயசுல ஒரு 40 நாள் இப்படி இருக்கும், அடுத்த 40 நாள் இப்படி இருக்கும், அடுத்த 40 நாள் அப்படி இருக்கும் அப்படின்னு 3 வகை எப்படி பிரிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் 3208, 3332,
7454 இந்த ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா இன்ன அஹதுக்கும் யஜ்மு ஹல்கஹு ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமன் 40 நாட்களுக்கு தாயுடைய வயிற்றிலே அவன் திரள்கிறான், மனிதன் திரள்கிறான். சும்ம யகூன அலகத்தன் மிஸ்லதாலிக்க, இதே மாதிரி அலக்கா என்ற கருவுற்ற ஒரு சினை முட்டை என்ற அந்தஸ்தில் ஒரு 40 நாளைக்கு அப்படி இருக்கிறான். சும்ம யகூன முலுகத்தன் மிஸ்லதாலிக்க, சதை துண்டாக மென்று போடப்பட்ட இறைச்சியை போல, மென்று போட்ட இறைச்சி மாதிரி இருக்கும். அது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இதே மாதிரி 40 நாள் இருக்கிறான். 40 நாள் கழிந்த பிறகு சும்ம யபாசுல்லாஹு மலக்கன், பிறகு அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி வைக்கிறான். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா சும்ம யன்ஃபுகு ஃபீஹி ரூஹை ஊதுகிறார். அப்ப உசுர் எப்போ வருது? 120 நாளைக்கு பிறகு உசுர் வருது. 2 உசுர் அழகா விளங்குது பத்தியா? அது சாதாரணமா கழுதை குதிரை ஆடு மாட்டுக்கெல்லாம் வளரக்கூடிய அந்த உயிர். மனிதன் என்பதற்கான உயிர் இங்கே ஊதப்படுகிறது. மனிதன் என்பதற்கான 120 நாள் ஊதப்பட்ட பிறகுதான் அந்த செல்கள் எல்லாம் அங்கங்க நகர்ந்து கண்ணுடைய இடம் கண்ணு, காதுடைய இடம் காது அப்படிங்கிறதெல்லாம் மாறுறதா அப்பதான் ஏற்படுகிறது. அப்ப ரூஹ் ஊதுறன்னு சொல்லப்படுகிறது. ஆல்ரெடி ரூஹ் இருந்துச்சா இல்லையா? ஒரு வகையான ரூஹ் இருந்தது. ஆல்ரெடி அந்த குழந்தை கருவுல போகும் பொழுது ஒரு வகையான ரூஹ், அதை டெஸ்ட் பண்ணால் ரூஹ் இருக்குன்னு சொல்லுவான் விஞ்ஞானிகள். அந்த உயிரணுவை செத்த உயிரணுவா இருந்தால் குழந்தை உண்டா இருக்காது. உங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய விந்தில் உள்ள உயிரணுக்கள் செத்து இருந்துச்சுன்னு வைங்க, ரிப்போர்ட் நில்லு வந்துருச்சுன்னு வைங்க, உயிரணு பார்த்தோம்னா சிவப்பணுக்கள் நில்லு இல்லைன்னு வந்துருச்சு, ரிப்போர்ட் உண்டாகாது. அணுக்கள் வெளியேறும், விந்துக்கள் வெளியேறும். அதுல உயிர் உள்ள ஒரு அணு இல்லை என்று சொன்னால் அந்த அணுக்களால் நீந்தி சென்று கருமுட்டையை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று குழந்தையை உருவாக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உயிர் இருக்கா இல்லையா? அதுல அப்ப 120 நாளைக்கு உயிர் இருக்கிறது. ஆனா 120 நாள் சென்றுதான் உயிர் ஊதப்படுதுன்னா என்ன அர்த்தம்? இது வேற உயிர், அது வேற உயிர். விஷயம் விளங்குதா? அதுலயே விளங்குதல் நமக்கு இயங்குற அந்த உயிருக்கு விளங்காது, சிந்திக்காது. இந்த உயிர் தான் என்ன செய்யும்? இதுதான் மனுஷன் என்பதற்கு உள்ள பிரத்யேகமான உயிர். மனிதன் என்பதை பிரித்து காட்டக்கூடிய உயிர் இருக்கு பாருங்க, அந்த உயிர் ஊதப்படுகிறது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியில 3208, 3332, 7454 ஆகிய ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். கனவுல இந்த தூங்கினவர்களுடைய உயிரை கைப்பற்றினான் 39 42வது வசனத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். கனவுகள் எப்படி ஏற்படுகிறது? நம்மிடமிருந்து வெளிப்படுகிற அந்த உயிர்கள் பல பகுதிகளையும் சுற்றி திரிகிறது, அந்த சுற்றி பார்த்துட்டு உள்ளுக்கு நுழைஞ்சுகிறது. அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு அறிஞர் என்ன பண்ணி, அது பெரிய விஷயம், அது ஒரு நாள் பேச வேண்டிய தலைப்பு. அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஞ்ஞானம்ங்கிற தலைப்புல சகர் நிகழ்ச்சியில் ஒரு ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. அது ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு. அந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் இன்னைக்கு இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அப்படிப்பட்ட